Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10th standard mathsல chapter 2 numbers and sequenceல exercise 2.8. So exercise குள்ள போறதுக்கு முன்னாடி அதோட formulas எல்லாம் ஒரு சின்ன recap பார்த்துக்கலாம். So இதுல பாத்தீங்க அப்படினா ஒரு geometric series அப்படின்றது எந்த மாதிரி வரணும் அப்படினா a, ar, ar square, ar n minus 1. So இந்த மாதிரி ஒரு set of terms தான் நம்ம வந்து geometric series அதாவது geometric sequence அப்படினு சொல்றோம். இதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு 2 டேபிள் எடுத்துக்கலாம். ஸோ இதுல 2 அப்படின்றது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் நம்பர். இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஏன்ற இடத்துல வந்து 2 இருக்கு அப்படின்னா ஸோ அதோட மல்டிபிள்ஸ் அதாவது 2 1s 2 2s 2 3s அப்படின்றது வந்து அதோட இது ஆர் வந்து ஆட் அப் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பாருங்க ஜியோமெட்ரிக் சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்கு. ஸோ அது என்ன ஃபார்முலா அப்படின்னா நம்ம எப்பவுமே ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து ஏன்னு எடுத்துப்போம். ஆர் வேணும் அப்படின்னா செகண்ட் டேர்ம் டிவைடட் பை த ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது t2 டிவைடட் பை t1 ன்னு சொல்லுவோம். ஸோ அப்படி t2 டிவைடட் பை t1 பண்ணி நம்ம கண்டுபிடிக்கிற ஆர் வந்து 1 விட கிரேட்டரா இருந்துச்சுன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அதாவது Sn which is equal to a r to the power n minus 1 divided by r minus 1 இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, ஒருவேளை r வந்து less than 1 இருந்துச்சுன்னா இப்போ சப்போஸ் r வந்து less than 1 இருந்துச்சுன்னா அதே இதுவை மாத்தி போடுங்க. Sn which is equal to a 1 minus r power n divided by 1 minus r because 1 வந்து சாரி r வந்து 1 விட கம்மின்றதுனால 1ல இருந்து தான் நம்ம சப்ட்ராக்ட் பண்ண முடியும். ஓகேவா? சோ ஃபார்முலால ஜஸ்ட் இந்த 1 இந்த சைடு போட்டுட்டீங்க அப்படின்னா அப்போ r வந்து less than 1 இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஒருவேளை r வந்து லெஸ் தென்னாவும் இல்லாம கிரேட்டர் தென்னாவும் இல்லாம ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நம்மளோட ஃபார்முலா வந்து Sn which is equal to na இந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா? ஓகே, இதுல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இப்போ சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n டேர்ம்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா நம்ம இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். ஒருவேளை சம் போட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஃபார் இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் சீரீஸ் இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸுக்கு சம் கண்டுபிடிக்க சொன்னாங்க அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஜியோமெட்ரிக் சீரீஸ்ல இன்ஃபைனைட்டோட இதுக்கு சம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா எஸ் இன்ஃபைனைட் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை 1 மைனஸ் ஆர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம இன்ஃபைனைட் ஜியோமெட்ரிக் சீரீஸ்க்கு சம்மேஷன் கண்டுபிடிச்சு விடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சம்முக்கு போகலாம். கொஸ்டின் நம்பர் 1 இதுல பாத்தீங்கன்னா ஃபைண்ட் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n terms of the GP அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 5, minus 3, 9 by 5, minus 27 by 25. ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனை பார்க்கலாம். இதுல நமக்கு என்னென்னலாம் தெரியும்? ஏன்னா என்னன்னு தெரியும். இப்போ ஏன்றது வந்து ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது 5. ஸோ ஏவை எடுத்து எழுதிக்கலாம். இப்போ ஆர் எப்படி கண்டுபிடிப்போம்? செகண்ட் டேர்ம் டிவைடட் பை ஃபர்ஸ்ட் டேர்ம் அதாவது t2 டிவைடட் பை t1 அப்போ minus 3 divided by 5 அதுதான் நம்மளோட r. ஓகேவா? இப்போ இந்த minus 3 divided by 5 பாத்தீங்க அப்படின்னா அது 1 விட லெஸ்ஸரா இருக்கு. ஏன்னா 5ஆல நம்ம 3 டிவைட் பண்ணோம்னா வர ஆன்சர் வந்து கண்டிப்பா பாயிண்ட்ல வரும். ஸோ அது வந்து 1 விட லெஸ்ஸா இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா Sn which is equal to a 1 minus rn divided by 1 minus r இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். இதுல a என்ன rனா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 5 into 1 minus 3 divided by 5 வரும் to the power n divided by 1 minus 3 divided by 5. இப்போ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் LCM எடுத்துக்கலாம். ஸோ LCM எடுத்தா என்ன ஆகும்? இந்த 5 வந்து இங்கே போயிடும் இல்லையா? ஸோ 5 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும். ஸோ 5 பிளஸ் 3. ஸோ 5 பிளஸ் 3 divided by 5 அப்படின்னு இருக்கும். ஸோ 5 பிளஸ் 3 is nothing but 8. ஸோ 5 into 1 minus of minus 3 by 5 to the power n divided by 8 by 5. So 8 by 5 நம்ம இப்ப வெளியில கொண்டு போயிரலாம். அப்ப வந்து 8 by 5ன்றது வந்து 5 by 8 ன்னு மாறிடும். அப்ப 5 into 5 by 8 into 1 minus 3 divided by 5 to the power n. So 5 5s is nothing but 25. So 25 divided by 8 into 1 minus 3 divided by 5 the whole power n அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷனை பார்க்கலாம். நம்ம செகண்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா 256, 64, 16. ஸோ இதை இப்போ நம்ம வந்து சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து
ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, லாஸ்ட் நம்பர் ரொம்ப சின்னதா இருக்குன்னு அசெண்டிங் ஆர்டர்ல எல்லாம் எழுதக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு அப்படியே தான் நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்மளோட ஏ வந்து 256. அதே மாதிரி நம்மளோட ஆர் டேர்ம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா T2 divided by T1, so 64 divided by 256. இதை நம்ம இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி சின்னதா மாத்திக்கலாம். ஓகேவா? ஸோ 64 divided by 256 போது ரெண்டுமே 4 டேபிளால போகும். ஸோ 4 டேபிளால கேன்சல் பண்ணோம்னா 256 வந்து 64 டைம்ஸ் போகும், 64 வந்து 16 டைம்ஸ். அகெயின் இது 4 டேபிளால போகும். அப்போ 64 வந்து 16 டைம்ஸ், 16 வந்து 4 டைம்ஸ். ஸோ 4 டேபிளால மறுபடியும் இது போகும்ன்றதுனால 4 1 டைம், 16 4 டைம்ஸ். ஓகேவா? இப்போ நம்மளோட ஆரோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா 1 divided by 4. ஸோ ஆக்சுவலாக 1 divided by 4 அப்படின்றது வந்து லெஸ்ஸர் தென் 1 இருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம்னா Sn which is equal to A 1 minus R to the power n divided by 1 minus R. ஸோ இதில் நம்ம ஏனா என்ன ஆர்னா என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ 256 into 1 minus ஆரோட வேல்யூ 1 by 4. ஸோ 1 by 4 to the power n divided by 1 minus 1 by 4 வரும். ஸோ வழக்கம் போல கீழே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா இங்க என்ன வரும் 4 minus 1 வரும் இல்லையா? ஸோ 4 minus 1 divided by 4 அப்படின்னு கிடைக்கும். 4 minus 1 is nothing but 3. ஸோ 3 divided by 4 மாறிடும். அப்போ நம்மளோட ஸ்டேட்மெண்ட் வந்து 256 into 1 minus 1 by 4 to the power n divided by 3 minus 4 இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம கீழே இருக்கிற அந்த 3 by 4 நம்ம வந்து வெளியில கொண்டு போயிடலாம், பிராக்கெட்டுக்கு வெளியில கொண்டு போயிட்டா இது வந்து நம்ம இப்போ ரெசிப்ரோக்கலா எழுதுவோம். ஸோ 3 by 4ன்றத 4 by 3 அப்படின்னு எழுதுவோம். ஸோ 256 into 4 by 3 1 minus 1 by 4 to the power n. இப்போ 256 into 4 பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும் 1024. இதுதான் நம்ம மல்டிப்ளை பண்ண வேல்யூ கிடைக்கும் divided by 3. so 1 minus 1 by 4 to the power n. இதுதான் நம்மளோட ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஓகேவா? Thank you.